வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னா ரைஸ், அதாவது சென்னா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள்: ஒயிட் சென்னா, கொண்டக்கடலை, கொத்துக்கடலைன்னு சொல்லலாம். நம்ம ஒரு 50 கிராம் ஒரு 10 hours ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த சைஸு, ஒரு சின்ன பச்சை மிளகா, தூவுறதுக்கு கொத்தமல்லி தழை, தேவையான அளவுக்கு உப்பு, ரொம்ப கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனியா கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் வரமிளகா பொடி, தாளிப்பதற்கு ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன், வாசனைக்கு ஒரு 1 டீஸ்பூன் நெய், புளிப்புக்காக எலுமிச்சை சாறு ஒரு அரை மூடி புழிஞ்சு வச்சுருக்கேன், கடுகு, 100 கிராம் சாதம். இந்த 100 கிராம் சாதம் வந்து நான் சாப்பிட்ற பச்சை அரிசி சாப்பாடு தான். அந்த 100 கிராம் சாதத்தை வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த சென்னா இருக்குது இல்லையா, அந்த சென்னா வந்து கண்டிப்பாக 10 hours ஊறினா தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வடித்து வச்சுருவோம். இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 2 சவுண்டு ஹை ஃப்ளேமில் விட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 minutes வச்சு ஆஃப் பண்ணிடலாம். தானாகவே அதனுடைய ப்ரெஷர் எல்லாம் போய் நம்ம திறக்கணும். அதே மாதிரி இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக மெல்லிசாக நறுக்கி வச்சுட்டு இந்த ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொத்துக்கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதாவது ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு சிம்மில் வச்சு 5 minutes ஆஃப் பண்ணிவிட்டு தானாகவே எல்லா ப்ரெஷரும் போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கொத்துக்கடலை பொறுத்த வரைக்கும் அது குழையாது. நம்ம அந்த பயமே வேண்டாம், ஏன்னா அது மசியாது. நீங்கள் அந்த உருவே தெரியாமல் போகாது. ஸோ அது நம்ம இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா கரெக்டான பதத்தில் இருக்கும். அதே மாதிரி வெங்காயத்தை வந்து நல்லா நீளமாக மெல்லிசாக நறுக்கி வச்சுட்டேன், கொத்தமல்லி தழையை நறுக்கி வச்சுட்டேன், பச்சை மிளகாவை 2 நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய், நெய், வாசனைக்கு நெய் அது போட்டாச்சு. இப்போ இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோடனே பச்சை மிளகா போட்டு வதக்கிடலாம். பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து அந்த பொடிகள், வரமிளகா பொடி, ஜீரக பொடி, கொத்தமல்லி பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, அது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் இன்னொன்று, நம்ம கொத்துக்கடலை வேக வைக்கும் பொழுதே கொத்துக்கடலைக்கு தேவையான உப்பையும் போட்டு வேக வச்சிடலாம். அப்போ அதிலே கரெக்டாக ஏறிக்கும். அதனால் கொத்துக்கடலையோட உப்பு வேக வைக்கும் பொழுதே நம்ம போட்டாச்சு. இப்போ கடுகு வெடிச்சிடுது. இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். பச்சை மிளகா, வெங்காயம். இப்போ இது வந்து நல்லா வதங்கணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வதங்கணும். இப்போ இதில் வந்து இந்த வெங்காயத்துக்குரிய உப்பு சேர்த்துருவோம். நல்லா வதங்கிக்கும். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்க்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இது கூட அந்த வேக வச்சுருந்தோம் இல்லையா சென்னா, அதை போட்டுடலாம். போட்டு அதை வந்து நல்லா ஒரு பரட்டிட்டு இப்போ அது கூடவே வரமிளகா பொடி, மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, வர கொத்தமல்லி பொடி, தனியா பொடி, இதெல்லாம் போட்டு ஒரு பரட்டிக்கலாம். இது வந்து அந்த வாசனை, அந்த மிளகா பொடியோட வாசனை கொஞ்சம் போட்டோம். ஒரு 2 minutes இந்த கொத்துக்கடலையோட அதை நல்லா எல்லாம் சேரணும். நம்ம எல்லாத்துக்கும் தேவையான உப்பு போட்டோம். வெங்காயம் வதக்கும் போதே தேவைப்பட்டால் சாதம் கிளறும் பொழுது நம்ம சாதத்துக்கு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். மிளகா பொடியும் நம்மளுடைய ஆப்ஷனல் தான். வரமிளகாவுடைய காரம் வேணும்னா வரமிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா பொடியினுடைய பச்சை மிளகாவுடைய காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து இந்த டயத்தில் வந்து நம்ம சாதத்தை இதில் சேர்த்துருவோம். சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக கலந்து கொடுக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். எல்லா சாதத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறினதுக்கப்புறமா பார்க்கலாம். நான் எடுத்துக்கிட்ட எல்லா சாதத்தையும் போட்டு அளவாக கிளறிட்டேன். எல்லா பக்கமும் நீட்டாக கிளறியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம்.
கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஒரு கிளறிட்டு லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கலாம். அந்த புளிப்பு சுவைக்கு வந்து நம்ம எலுமிச்சம்பழம் தான் சேர்க்குறோம். இல்லை வந்து நம்ம தக்காளி சேர்க்கலை. அதனால் புளிப்புக்கு வந்து நம்ம எலுமிச்சை சாறு. ரொம்ப சூப்பரான அருமையான டிஷ்ஷு. மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸி. ஏன்னா நம்ம ஸ்பெஷல் ரைஸ் எதுவும் எடுக்கல, நம்ம சாப்பாட்டு ரைஸ் தான் எடுத்துருக்கோம். அவ்வளோ பிடிச்சி சாப்பிடுவாங்க பசங்க. அதனால் இதை வந்து நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை அருமையாக கொடுத்து அனுப்பலாம். ப்ரோட்டீன் ரிச்சு சென்னா போட்டிருக்கிறதுனால. ஸோ இப்போ நான் வந்து எலுமிச்சை சாரை வந்து இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதை நல்லா கலரி விட்டுடலாம். இப்போது நம்ம சென்னா புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மணக்க அந்த ஜீரக வாசனையும் கொத்தமல்லி வாசனையும் அந்த கொத்தமல்லி பொடி வாசனையும் சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதை வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் சஜஷன்ஸை வந்து அதே மாதிரி கமெண்ட்ஸையும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை அடுத்த எபிசோடில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.